Hello friends, வணக்கம் and welcome back to Critics 3. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா உயிர் தமிழுக்கு இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். உயிர் தமிழுக்கு 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ரொமான்டிக்கல் பொலிட்டிக்கல் டிராமா மூவி. இந்த மூவில அமீர் சாந்தினின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்டனோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான அமீர் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவோட சாவுக்கு காரணமானு சொல்லி கேள்வி எழுப்பப்படுது. அந்த கொலை யார் எதுக்காக பண்ணாங்க? நம்ம சாதாரணமா ஒரு கேபிள் கனெக்ஷன் கொடுக்கறதா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ எதுக்காக அரசியல்ல குதிச்சு இந்த பிரச்சனையெல்லாம் பண்றாரு? அட் தி சேம் டைம் ஹீரோயின் அவரை எதிர்த்து என்ன சம்பவம் பண்றாங்க? ஹீரோயின் ஒண்ணு சேர்ந்தாங்களா? அவங்களை சேர்த்து வைக்கக்கூடிய இந்த அரசியலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனையும் காதல் காமெடி அரசியல கலந்து சொல்லியிருக்க படம் தான் இந்த உயிர் தமிழுக்கு. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான காமெடி டிராமா மூவின்னு தான் சொல்லுவோம். பொலிட்டிக்கல் சட்டைங்கிற பேர்ல ஃபர்ஸ்ட் ஆஃப்ல செம்மையா வச்சு சர்க்கசம் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல எலெக்ஷன் ஓவர் டோஸ் ஆகி ஓவர் டிராமட்டிக்கா ஒரு பொலிட்டீஷியனாவே மாறி உள்ள சம்பவமான நினைச்சது மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்டா இந்த மூவிக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மூவில இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எல்லாம் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்வே பெர்ஃபார்மன்ஸா ஸ்டைலிஷா யங்ஸ்டரா மதுரை ஸ்லாங்ல நிறைய ஆட்டிடியூடோட அமீர் பொழந்துகிட்ட ட்ரை பண்ணியிருக்காரு. அட் தி சேம் டைம் சாந்தினில இருந்து மத்தவங்க எல்லாருமே கொடுத்துள்ள ஜஸ்டிஃபை பண்ணி எஃபோர்ட் போட்டு ப்ராப்பராகவும் சூப்பராகவும் நடிச்சிருக்காங்க. பட் படம் 4-5 வருஷத்துக்கு ஜவ்வா இழுத்து எடுத்ததுனால அவங்களோட லுக் டிஃபரன்ஸ் அப்பட்டமா காட்டி குடிச்சு அதுக்குமே லாஜிக் ஒரு ரீசன் வச்சிருந்தாலும் எஃபெக்டிவா எடுபடல. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள பொலிட்டிக்கல் டிராமாவை ரொமான்ஸ் காமெடியோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அமைதி பட ஸ்டைல்ல ஒரு படம் பண்றேன்னு சொல்லி பக்காவா பிளான் பண்ணி பல்பு வாங்கியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீட்டா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் பிலோ ஆவரேஜா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் ஓகேஷான ஒரு டோன்ல எண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சம்பவம் மேல சம்பவம் பண்ணி டைலாக் எல்லாமே ஓவர் தி டாப்பா வச்சு செஞ்சிருப்பாங்க. ஏன்னா ஆன்மீக அரசியல இருந்து அமைதி அரசியலுக்கு நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இன்ட்ரோல் பிளாக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடிகர்கள் எல்லாம் பிரஸ் மீட் வைக்கிறது, எலெக்ஷனுக்கு வராம நின்று ஜெயிக்கிறது, எலெக்ஷன் மிஷினை வச்சே ஊழல் பண்றது, ஃபாரின் ட்ரிப் போற மினிஸ்டருங்களை பத்தி கிளின்னு கிழிச்சிருக்காரு டைலாக்லயே சர்க்காசமா. அதை இன்னும் ஸ்கூப் டிராமாவா சிவா ஸ்டைல பண்ணியிருந்தாலே ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்குங்கிற ஒரு தாட் கொடுத்துருவாங்க. ரொமான்ஸையும் ரிவெஞ்சையும் மிக்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய காமெடி செகண்ட் ஹாஃப்ல எஃபெக்டிவா ஒர்க் அவுட் ஆகல. ரொம்ப ராவாவும் ரியலிஸ்டிக்காவும் எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு நியூஸ் சேனல்ல பேட்டி கொடுக்குற விஷயமாகட்டும், செகண்ட் ஹாஃப்ல எலெக்ஷன் பூத்திலேயே வச்சு 1 மணி நேரத்தை ஓட்டினதாகட்டும் சொல்லி பயங்கரமான பொறுமை தேவைப்படும் இந்த மூவியை பாக்குறதுக்கு. அந்த இடம்லாம் பயங்கர லெட்டிங் டவுனா இருந்துச்சுங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிச்சு இந்த மூவில. அண்ட் இப்ப வரக்கூடிய படம் எல்லாம் டெக்னிக்கலா செம ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இந்த மூவி லைட்டா அடி வாங்கியிருக்குங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சு எடுக்கணுமே படத்தை கம்ப்ளீட் பண்ணி ஆகணுங்கிற குறிக்கோளோட பண்ணதால நிறைய விஷயம் ஓவர் கலர்ஃபுல்லா கமர்ஷியலா ஓவர் டோஸ் ஆனதை தாண்டி சீரியல் டோன் ஆஃப் எஃபெக்டைம் ஃபீலியும் அப்பட்டமா கொடுத்துட்டு போயிடுச்சுங்க. அண்ட் உடையாம பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு சீனும் மெனக்கெட்டி எஃபோர்ட் போட்டு எழுதி எடுத்துவீங்க. கடைசியா ஹாலிவுட் ரீல்ஸ் ஃபார்மேட்ல அவங்களே அடிச்சு உடச்சு ஐ எம் சாட்டிஸ்ஃபைடுங்கிற ஒரு ரீல கொடுக்குற மாதிரி ASMR வீடியோ ஸ்டைல பிரசென்ட் பண்ணிட்டு போனது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துச்சு. சோ இதுமே டெம்ப்ளேட்டட் டிராமா தான். நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் ஆஃப் ஸ்கிரீன் பிளே நரேஷனை இன்டர்வலுக்கு அப்புறம் இவங்க ஓவர் கம்பெனி வந்திருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. நிறைய விஷயத்த ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா முடிக்கணுமே இன்வென்டரியா வச்சிருக்காங்க. அண்ட் ஹீரோக்காகவே ஹீரோயிஸ்ட ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய விஷயத்த ஓவர் டோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்ட்ரோல ஃபைட், இன்ட்ரோல சாங், அதுவும் எம்ஜிஆர் பத்தியே சாங், ஹீரோக்கு எம்ஜிஆர்னு பேர் வச்சாலே உருட்டுருவாங்கன்னு சொல்லி நிறைய விஷயத்த இஷ்டத்துக்கு உருட்டி இருக்காங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிச்சுங்க இந்த மூவில. சோ போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு ஆவரேஜான மூவி தான் இந்த உயிர் தமிழுக்கு. இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.